இந்த கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, திமுகவா, அதிமுகவா இப்படியே பேசுறாங்களே தவிர, அந்த நாம் தமிழர்ன்ற ஒரு வார்த்தையே வரமாட்டேங்குது. இல்ல கருத்து கணிப்பு இல்ல. அது கருத்து திணிப்பு. நீங்க கருத்து கணிப்பு மற்றவைன்னு போடுறதுல சேர்க்குறாங்க. அதுதான். கருத்து கணிப்புன்றத விட கருத்து திணிப்பு. நீங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம்னு ஒண்ணு நடத்துறீங்க. அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறதுன்னா இந்த தேர்தலில் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளை எல்லாம் கூப்பிட்றீங்க. தேர்தல் கூப்பிட்றீங்க. அப்போ அப்படி ஒரு கட்சி இருக்குன்ட்டு தமிழக அரசு முடிவு பண்ணுது. ஆளுகின்ற கட்சி முடிவு பண்ணுது. தேர்தலையே சந்திக்காத கட்சிகள், தேர்தலில் இது வரைக்கும் பங்கெடுக்காத கட்சிகள், ஒரு வெறும் கடிதத்தால் வச்சிருக்க கட்சிகளை எல்லாம் ஒரு அரசியல் கட்சியை அங்கீகரித்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் 15 ஆண்டுகளாக ஒரு அரசியல் தளத்தில் செயல்படுகின்ற கட்சி, இது வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட தேர்தல்களை, உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் எல்லாவற்றையும் சந்தித்த கட்சி, 4 பொது தேர்தல்களை நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் 4 பொது தேர்தல்களை சந்தித்த கட்சி, 1.25 விழுக்காட்டிலேருந்து இன்றைக்கி 8 விழுக்காடு வாக்கை வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய ஒரு கட்சியை இந்த ஊடகங்கள் வந்து மற்றவையில் போடுதுன்னா, அப்போது இங்கே வந்து ஊடகங்கள் ஒரு விபச்சாரம் செய்கிறது என்பது அர்த்தம். ஊடகங்கள் ஊடகங்களாக செய்யல. ஜனநாயகத்தின் 4வது தூண் ஊடகம்னு சொல்லுவாங்க. அப்போ ஜனநாயகத்தின் இந்த 4வது தூணை, ஜனநாயகத்தை கொலை செய்கின்ற இடத்தில் யார் இருக்காங்கன்னா இந்த ஊடகவியலாளர்கள் தான் இருக்காங்க. அப்போ ஊடகவியலாளர்கள் வந்து எல்லோருமே சோரம் போயிட்டாங்க என்பதை இது வெட்ட வெளிச்சமாக காட்டுது. நாங்கள் வேற ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்கள் மக்கள் மனதில் இருக்கிறோம், மக்களோடு இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு அதை பற்றி கூட எங்களுக்கு கவலை இல்லை. அவ்வளோதான்.